அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. அது ஏன் அப்படி நினைச்சாங்கன்னா களத்துல நிற்கிற வேட்பாளர்களை குறைத்து மதிப்பிட்டாங்க. நீங்க ஒரு திமுகவோ அதிமுகவோ நிறுத்தி இருக்கக்கூடிய வேட்பாளர் முன்னாள் அமைச்சராக இருந்தார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார், சிட்டிங் அமைச்சராக இருந்தாங்க, எம்எல்ஏக்களா இருந்தாங்க. அவங்களுக்கு எதிராக வீரியமான வேட்பாளர்களா தாவேகா வேட்பாளர்கள் இல்ல. ஒருவேளை களத்துல திமுக அதிமுக அப்படி அனுமானித்திருந்தாங்கன்னா பல வேட்பாளர்கள் விலைக்கு வாங்கப்பட்டிருப்பாங்க. ஆனா களத்துல உண்மை நிலவரத்தை நம்ம பார்த்தவரை திமுகவோ அதிமுகவோ அப்படி மதிப்பீடு செய்யல. இவர்களால் நமக்கு ஆபத்து வரும், இவங்க என்ன 10,000 ஓட்டு எடுத்துருவாங்க, ஒரு சீமான் கட்சியை போட்டு நினைத்தாங்க. சீமானால் தாக்கம் ஏற்பட்டது, 10,000 முதல் 20,000 வாக்கள் ஏற்பட்டது. அதே போன்று ஒரு சேதத்தை வேண்டுமானால் ஏற்படுத்துவார் அப்படிங்கிற அளவோட அந்த விஜய் கட்சியினுடைய வலிமையை திமுக சுருக்கி கொண்டார்கள். ஒன்று சார். இரண்டாவது மிக முக்கியமா மு.க. ஸ்டாலின் அவர்களோ அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்களோ கூர்மையான விமர்சனங்களை விஜயை நோக்கி முன்வைக்கல. நமக்கு கடந்துதான் போனாங்க. வேற யாராவது ஒரு 3ஆம் கட்ட தலைவர்கள் 2ஆம் கட்ட தலைவர்கள் பேச்சாளர்களை வைத்து பேச வச்சாங்க ஒழிய நேரடியாக விமர்சனம் வைக்கல. அப்படி அவர்கள் வைத்திருந்தா அது தனக்கு இன்னும் பாதிப்பை ஏற்படுத்தலாம் கூட அவர்கள் யூகித்திருக்கலாம். அதையும் ஒரு வியூகமாக வச்சிருந்தாங்க. சோ அதையெல்லாம் இதுல எதிரொலித்திருக்கிறது. இல்ல களத்தை அதிமுக திமுகன்னு வச்சுக்கிறதுக்கு திரு விஜய் மீதான விமர்சனத்தை தவிர்க்கிறதான ஒரே உத்தி அந்த கட்சிகளுக்கு. ஆமா சார், அந்த இடம் தான் சார் ரொம்ப கூர்மையான ஒரு இடம். நான் பாக்குறேன். நீங்க திமுக கடந்த காலங்களில் ஆடிய பிளே அப்படின்றது என்னன்னா பாஜக உள்ள வந்துரும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆட்டம். பாருங்க, பாஜக உள்ள வரப்போகுது. அப்ப இன்னைக்கு நீங்க அதிமுக மீது அவர்கள் வைத்த விமர்சனமும், நான் என்ன சொல்ல, திமுக அதிமுக இடையில ஆடுறீங்க ஆட்டம். இவர்கள் அவர்களை சொல்றாங்க, அவங்க இவங்களை சொல்றாங்க. வெளியில இருந்து பார்வைக்கு. பட் மக்களுடைய மனநிலையிலிருந்து பாக்குறப்ப ஒரு யூடியூப்ல சாதாரண ஒரு வீடியோ போடப்போனா மேல கேட்டு சொல்றேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லியை கேட்டு சொல்ற மாதிரியான ஒரு விளம்பரம் வருது. அப்ப நீங்க மக்கள் கிட்ட திமுக வாங்கி இருந்த ஓட்டு என்பது பாஜக எதிர்ப்பு ஓட்டு. அது இல்லாத ஒரு புதுசா களத்துக்கு வர்றாரு. அப்ப அந்த இடத்தை திமுக தான் கிட்டத்தட்ட விட்டு கொடுத்து விட்டது. நீ அதிமுக இடத்தை கபலீகரம் செய்துக்கிட்டார் முழுசா விஜய் அவர்கள். அதே நேரத்தில் திமுகவுடைய வாக்குகளும் அங்க ஷிஃப்ட் ஆயிருக்கு. அதுக்கு என்ன அடித்தளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமாக கடந்த காலங்கள்ல திமுக வாங்கிய ஓட்டு என்பது சிறுபான்மையினர் நலன் சார்ந்த ஓட்டுகள், தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான போர் என்கிற அடிப்படையிலான உருவான ஓட்டுகள், மிக முக்கியமா பெண்களுடைய ஓட்டுகள், அதிமுகவே திமுக இழந்த ஓட்டுகள். இந்த ஓட்டுகளை எல்லாம் விஜய் ஈர்த்து விட்டார். அது என்னன்னா கடந்த திமுக சண்டை ஒரு முன்மொழிந்தாலும் கூட நான் கடந்த விவாதங்களை கூட குறிப்பிட்டேன் சார். மக்களை பொறுத்தவரை விஜய் வெர்சஸ் அதர்ஸ் இதுதான் மக்கள் பார்த்தாங்க. இதை நம்முடைய நேர்பட பேச்சு விவாதத்திலே நான் தொடர்ந்து உங்கள்கிட்ட பதிவு செய்திருந்தேன். கிட்டத்தட்ட நீங்க களத்துல வேண்டுமான திமுக அதிமுக இருக்கிற 4 முனை போட்டி நம்ம சொல்லலாம். மக்கள் மனதில் இருந்தது ஒன்னே ஒண்ணுதான். விஜயை ஆதரித்தவர்கள் விஜய் பக்கம் இருந்தாங்க, விஜய் வேண்டாம் அப்படின்னு நினைச்சவங்க பிரிந்து நின்றார்கள். நீங்க நம்ம நினைக்கிறோம் வெளியில இருந்து பார்க்கிற பொழுது திமுகவுக்கு எதிராக 3 அணிகள் மோதுது அப்படிங்கிற கட்டமைப்பு தெரிந்தது. ஆனா நான் களத்தை உள்வாங்கிய அடிப்படையில் தான் நான் கடந்த கால விவாதங்களே குறிப்பிட்டிருந்தேன். விஜய் வெர்சஸ் அதர்ஸ்ல தமிழகம் மாறி ஒரு வாரத்துக்கு மேலாகிவிட்டது. தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு ஒரு வாரத்துக்கு முன்பு இந்த கதை யதார்த்தத்தை திமுகவும் அதிமுகவும் கணிக்க தவறினாங்க. நம்ம களத்தில் இருந்து முன்னோடி வேட்பாளர்கள் இருப்பாங்க. 30 ஆண்டுகள் 35 ஆண்டுகள் அரசியல் அனுபவம் கொண்ட நண்பர்கிட்ட சொல்றேன் சார், நீங்க உங்க தொகுதியில போட்டிருக்கீங்க, தாவேகா உங்களோட லீட் பண்ணுதுன்னா நகைச்சுவையாக நம்மளை பார்த்தாங்க. எனக்கு ரொம்ப பேரதிர்ச்சியா இருந்தது. நான் வேட்பாளர்கிட்ட சொன்னேன் சார், உள்ள கிரவுண்ட்ல போய் 10 பேர்த்த கேட்டா 5 பேர்த்த கேட்டா தாவேகா லீட் சார், நாங்க எத்தனை ஆண்டுகள் பாரம்பரிய கட்சி, 75 வருட கட்சி, அண்ணா கேட்டா 50 ஆண்டுகள் பாரம்பரிய கட்சி. நீங்க விஜய் ஒரே ஒரு விஷயம் தானே சார் வைத்தார் மக்கள் மன்றத்துல. 1967 போல 1977 போல ஒரு மாற்றம் நடக்கும். அவர் வந்த பிரச்சார வண்டியில அண்ணா படமும் அதே போன்று எம்ஜிஆர் அவர்களுடைய படம் வந்து 2 தேர்தலும் மாற்றத்தை தந்தது. நாங்களும் மாற்றத்தை தருவோம். நீங்க விஜயை மட்டுமே பின்தொடர்பவர்கள், அதுதான் நான் கடந்த வாரங்களில் குறிப்பிட்டேன். விஜயை மட்டுமே பின்தொடர்பவர்களுக்கு அவர் சொல்றது வேத வாக்காக ஒரு இடத்தில் நம்பப்பட்டு விட்டார். ஓ, விஜய் தான் ஜெயிக்க போகிறார் அப்படிங்கிறது. நம்ம பத்திரிகையாளர்கள் இருக்கிறத அபிமானிக்கிறதுல திமுக செல்வாக்கா இருக்கே, அண்ணா திமுக வலிமையாக இருந்த இயக்கம் தோன்றுவிட்டது. மக்களை பொறுத்தவரை விஜய் வெர்சஸ் அதர்ஸ்ல பார்த்ததுதான் இந்த தேர்தல் முடிவு. திமுகவும் அதிமுகவும் அந்த இடத்தை கவனிக்க தவறிட்டாங்க. பட்டியல் சமூக மக்கள், பெண்கள், நலத்திட்டங்களால் பயன்பெற்றவர்கள், இப்படி திமுகவுக்கான அதிமுகவான கோர் ஓட்டு இருக்குல்ல, அதுல பாதிப்பு வந்திருக்கா, அதுல பாதிப்பு வரல? இல்ல சார், கடுமையான பாதிப்பு வந்திருக்கு சார். நான் கடந்த விவாதங்களில் ஒரு முறை குறிப்பிட்டேன் சார். நண்பர்கள் கூட அது எப்படி வாங்க முடியும் அப்படின்னு கேட்டாங்க. பாஜக ஓட்டையும் விஜய் எடுத்துட்டாரு, திமுக ஓட்டையும் எடுத்துட்டாரு. நான் கன்னியாகுமரி தொகுதி சார், ஒரு உதாரணத்தை கன்னியாகுமரி மாவட்டத்தில் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு தெரியும், 1982 மண்டைக்காடு கலவரத்துக்கு பின்பு கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2 அரசியல் தான். பாஜக வேணுமா, பாஜக வேண்டாமா. இன்னைக்கு நாகர்கோவில் தொகுதி பாருங்க, பாஜக 3வது இடத்துக்கு போயிருக்கு, தமிழக வெற்றி கழகம் 2வது இடத்துக்கு வந்திருக்கு. இதை நான் களத்துல உணர்ந்தவங்க தான் அந்த பாயிண்ட் சொன்னேன். பாஜக ஓட்டையும் தாவேகா எடுக்குது, சிறுபான்மையினர் ஓட்டையும் தாவேகா எடுக்குது. ஸ்டாலின் எதிர்ப்புன்னு முன் வச்சதுனாலதான் பாஜக எதிர்ப்பையும் அவரால் அறுவடை பண்ண முடிஞ்சிருக்கு. அதாவது ஒரே கல்லுல 2 மாங்காய் அடிச்சிட்டாரு சார். அவர் ஒரு பக்கம் அந்த ஓட்டு யார்கிட்ட இருக்கு, ஸ்டாலின் கிட்ட இருக்கு. இன்னொரு பக்கம் பாஜகவை நீர்த்து போகிற விதமும் அவர் வேலை செஞ்சுட்டார். நீங்க ஒரு படத்துல ஒரு வசனம் பேசுவார் சார் விஜய், ஆல் ஏரியால அண்ணன் தான் கில்லி படம் நினைக்கிறேன். அதே மாதிரி அவர் இந்த பட்டியல் சமூக மக்கள் வாழ்க்கையுடைய பகுதி, இது முக்குளத்தூர் பகுதி, இது சிறுபான்மையினர் பகுதி, இது பெரும்பான்மையினர் பகுதி, எல்லை கூட இல்லாம
இப்ப எனக்கு பூத்ல எண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நண்பர் சொன்னார், சார் அடுத்து ஒரு இஸ்லாமிய ஏரியா என்ன போறாங்க, அங்க வந்து கிட்டத்தட்ட திமுக லீடு எடுத்துரும் சார், இந்த ரவுண்ட்ல தான் நாங்க மேல போயிருவோம். காலையில 11:30 மணிக்கு நான் அவர்கிட்ட சொன்னேன், அது மொத்தம் 4000 ஓட்டு பதிவாயிருக்கும், ஒரு அதிர்ச்சி காத்திருக்கு, இல்ல தொடர்ந்து எனக்கு கூப்பிடுங்க, 2000 ஓட்டு தாவேக்க வாங்கியிருக்கேன். அவர் கொஞ்சம் கழித்து எனக்கு அடிச்சு சொல்லி சார், ஆமா சார் அந்த ஊர்ல 2000 ஓட்டு தாவேக்க வாங்கிருக்கு. நான் இதுதான் சொல்றேன், களத்துல பாஜக எதிர்ப்பு இல்ல சார் இந்த தேர்தல்ல. களம் வந்து கடந்த காலங்களில் 2019, 2021, 2024 இந்த 3 தேர்தல்களையும் திமுக பெற்ற வெற்றியுடைய அதிநாதமே பாஜக எதிர்ப்பு தான். நீங்க பாஜக எதிர்ப்புங்கிறது, பாஜக 2024 18% ஓட்டு வாங்குறாங்க சார் அணியாக. அப்ப அதுக்கு வெளியில இருக்கக்கூடிய 82% ஓட்டு பாஜக எதிர்ப்பு ஓட்டு. அது இந்துவா இருக்கலாம், எந்த மதமாவும் இருக்கலாம். அந்த வாக்குகளை விஜய் ஈர்த்து விட்டார். இல்ல பாஜக எதிர்ப்பை மட்டுப்படுத்திட்டாரு திரு விஜய்னா, பாஜகவும் கணிசமான இடங்கள்ல ஜெயிச்சிருக்கணும்ல இந்த தேர்தலை, ஏன் அவங்க ஏன் வெற்றி பெறல? அதான் சொல்றேன், பாஜக எதிர்ப்பை நீட்டிட்டாரு, பாஜக ஆதரவையும் நீட்டிட்டாரு. நீங்க ஆல் ஏரியா கில்லின்னு, ஆல் ஏரியா கில்லின்னு கில்லி படத்துல ஒரு வசனம் வரும். நீங்க பாருங்க, கொங்கு மண்டலம் அதிமுகவோட கோட்டை. கொங்கு மண்டலத்துல பாத்தீங்கன்னா அதிமுக கோட்டையில ஓட்ட போட்டுருக்காரு. கோபிச்செட்டிப்பாளையம் செங்கோட்டையை நோக்கி இவ்வளவு மார்ஜின்ல ஜெயிக்க முடியுது. நம்முடைய பொதுவான ஒரு பொதுப்பார்வையிலிருந்து நம்ம பார்த்தோம்னா செங்கோட்டையன் அவர்களும் அதிமுக ஓட்ட பிடிப்பாங்க, அந்த இடத்துல திமுக லீடு எடுக்கும். பட் அந்த தாவேக்காங்கிற ஒரு மேஜிக் எந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கிறது இந்த செங்கோட்டையன் அவருடைய தொகுதி உதாரணம். ராதாபுரம் சபாநாயகர் அப்பாவு தொகுதி, நான் உள்ள போயிருந்தேன், கடுமையான எதிர்ப்பு இருந்தது அவருக்கு குவாரி போன்ற விவகாரங்கள்ல. அது அப்படியே அதிமுகவுக்கு திருமணம் இந்த பாஜக நிற்கிறது வேட்பாளர். அப்ப அங்க அதிமுக நின்றது ஒருவேளை அதிமுக ஆதரவாக போயிருக்கும். அந்த சிறுபான்மையினர் அதிகம், பாஜகவுக்கும் போட முடியாது, திமுக மேலேயும் வெறுப்பு அந்த தொகுதிக்குள்ள. அவருடைய சாய்ஸா தாவேக்கா இருக்கு. இந்த மைக்ரோ லெவலில் நம்ம ஸ்கேன் பண்ணோம்னா பல தொகுதிகளில் அதிமுக கூட்டணி கட்சியில கொடுத்தாங்க சார். இப்ப நீங்க அமைச்சர்கள் தொகுதிகளை கூட்டணி கட்சியில கொடுத்தது, இது எல்லாம் அதிமுகவை பொறுத்தவரை நல்ல ஆட்டம். மக்கள் மன்றத்தில் வந்து அவ்வளவு பெரிய அமைச்சர் தாவேக்கா தானே இருக்குது.